வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாதேஸ்வரன் மலை ஒரு நாள் ஆன்மீக பயணம். ஆல்ரெடி தமிழிலே பார்த்துருப்பீங்க. அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் குளத்தூர்லேருந்து மாதேஸ்வரன் மலை போகிற மாதிரி இருக்கும். இது நல்ல ரூட் வந்து நல்லா சீனிக்காக, நல்லா க்ரீனிஷாக, நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே மலையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் நமக்கு வந்து ஊர் இருக்குது. இதை தாண்டினோடனே ஒரு செக் போஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். பாருங்கள், இந்த வேத்தடையிலேருந்து தாண்டினோம்னா இப்போ செக் போஸ்ட் வந்திருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அதுக்கப்புறம் உங்களோட இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து தமிழ்நாடு பார்டரு செக் போஸ்ட்டு பார்க்குறது தான் ரைட் சைடில். நம்ம இது அப்படியே முடித்தோம்னா அப்படியே பாலம். இது வந்து ஏன் பாலாறு அப்படின்னு, பாலம் ப்ளஸ் ஆறு, அதனால தான் பாலாறுன்னு வந்துடுச்சு. இப்போ பக்கத்தில் அப்படியே முன்னாடி போயிட்டு இருந்தோம்னா இப்போ கர்நாடகா செக் போஸ்ட்டு. இங்கே நம்ம சின்னதாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு அலோவ் பண்ணுவாங்க நம்மளை. அவ்வளோதான். ஒரு 20 ரூபா அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மலையை நோக்கி போகலாம். இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா, கர்நாடகாவில் இருக்கிற ஒகேனக்கல் அது வந்து இந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். கர்நாடகா சைடில் இருக்கிறது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள், ரைட்டில் ரோடு பிரியும். இதுவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகணும். அதுக்குள்ளார போகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டி போகணும். அதுவும் சின்னதாக 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான். அது வந்து காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் அலௌடே. உள்ளே போகலையே சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து 6 மணிக்கு முன்னாடி வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபாரஸ்ட்டாக இருக்கு இல்லையா, வந்து காட்டுப்பாதை அப்படிங்கிறதுனால. பாருங்கள், இந்த இடத்துல ஆர்ட்ஸ் தாண்டினோன்னே ரைட்டில் கட் ஆகும் இந்த ரூட்டில். இதில் போனோம்னா ஒரு 29 கிலோமீட்ரு இதில் போய்க்கலாம். அதில் போகிற வழியில் தான் வீரப்பன் சமாதி அந்த இதெல்லாம் அங்கே தான் இருக்குது. பார்க்கலாம், ரோட்டு மலையாக இருக்குது, நல்ல இடம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இறக்கவெல்லாம் இல்லை, நானும் ஓரம் கட்டி தான் போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஊர்லேருந்து எந்த ஸ்டேட்டு டு ஸ்டேட்டு கிராஸ் பண்ணுறதுனாலும் நமக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதாவது ஆர்சி, இன்சூரன்ஸு, பொல்யூஷனு, இது மாதிரி எல்லாமே வந்து கரண்ட்டில் இருக்கணும். இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் தான் நார்மலாக யாரும் பார்க்குறதில்ல. அது வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குலாம் போகிறீங்கன்னா கம்பல்சரி பொல்யூஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. அப்படி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது பொல்யூஷனுக்காக வந்து 10,000 வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதனால் பொல்யூஷன் வந்து 6 மாதம் ஒருக்கா எடுக்கிற மாதிரி இருக்கும். 4 வீலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து போலீஸ் செக் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சீட் பெல்ட் போட்டிருக்கிறோமா இல்லையான்ட்டு. பாருங்கள், எல்லா வண்டியும் குறுக்காட்டி வச்சுருக்காங்க. நான் ப்ராப்பராக சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால நிறுத்துனாங்க. சீட் பெல்ட் போட்டு பார்த்தோன்னே போங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எதுக்கடா நிறுத்துனாங்க, ஏன் விட்டாங்க அப்படின்னு தெரில. அதனால் வந்து எங்கே போகிறனாலும் சீட் பெல்ட் போட்டு போங்க. அதுதான் நமக்கும் சேஃப்டி, நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுக்கும் சேஃப்டி. அப்படியே முடிச்சுட்டு முன்னாடி போனோம்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் வருது. இங்கே சின்னதாக ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. எதுக்கு தான் வாங்குறாங்கன்னு தெரியல, ஆனால் இந்த இடத்துல வாங்குறாங்க. கோயிலுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒருக்கா வாங்குறாங்க. பாருங்கள், நம்ம சொன்ன செக் போஸ்ட்டு இங்கே தான் வந்து காசு கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் போன அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்ல கூட்டம் தான். அதனால தான் பாருங்கள், பார்க்கிங்லாம் ரோட்லேயே நிறுத்தியிருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பார்க்கிங் ஆகிடுச்சு வண்டி, நிறைய கூட்டம். அதனால் சைடில் நிறுத்தியிருக்காங்க. பாருங்கள், இங்கே தான் கொக்காட்டி நம்மகிட்ட வந்து காசு வாங்குகிறாங்க. இந்த இடத்துல 40 ரூபா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு நம்மளும் அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பலாம். நம்மளும் ஒரு இடத்துல பார்த்து இங்கேயே சைடில் நிறுத்திட்டு போயிட்டோம்னா நமக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பார்க்கிங் வந்து ரொம்ப சின்னது தான். அதாவது ஒரு 100 வண்டி 200 வண்டி நிறுத்தலாம். மற்றபடி சைடில் இப்படி தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளும் கேப் கிடைக்கிற இடத்துல நிறுத்திட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க. பாருங்கள், போகிற வழியில் எல்லோரும் குறுக்காட்டுறாங்க. இது எதுக்குன்னா வந்து அவங்க கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்காக நான் இடம் பிடிச்சிருக்கேன், இங்கே நிறுத்துங்க அங்கே நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம யாரையும் நம்பிலாம் இருக்க தேவையில்லை. நமக்கு இடம் நிறையா இருக்கும். அதனால் நிறுத்திட்டு நம்ம பாட்டுக்கு வந்து தனியாக போகலாம். அவங்க கூப்பிட்டு போனாங்கன்னா நீங்கள் வந்து என் கடையில் தேங்காய் வாங்க, பழம் வாங்குறதுன்னு கட்டாயப்படுத்துவாங்க. அந்த மாதிரி அந்த விஷயம் தேவையில்லை. நமக்கு பிடிச்சா வாங்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அவங்க இதுக்காக போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நமக்கு வந்து ரைட் சைடில் கேப் இருக்குது. போய்ட்டு யூட்டன் எடுத்து அந்த கேப்பில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம போடையில் நமக்கு பின்னாடி வர்ற வண்டிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நல்லா ஓரமாக போட்டுக்கணும். ஏன்னா திரும்ப வர பஸ்ஸுக்கோ அல்லது மற்ற வண்டிக்காரங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி பார்க் பண்ணுறது நல்ல விஷயம். நம்மளும் ஒரு இடத்துல போனாலும் இடைஞ்சலாக இருந்தால் போக முடியாதுல்ல. டிராஃபிக் ஆறு இடம், இது மாதிரி மலைப்பிரதேசம், இந்த இடம்லாம் நம்மளும் கொஞ்சம் மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கணும். வண்டி ஓரமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்படி கோயிலை பார்த்து போயிட்டுருக்குறோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழம் அந்த மாதிரி பூஜை பொருள்லாம் விற்கிறாங்க. லெஃப்ட் சைடில் உடைக்கிறதுக்கு ஆளே இல்லாத குளிக்கிறோட பாத்ரூம்
இங்கே இருக்குது. இப்படி வாங்க. இது என்ன அங்கே வரைக்கும் போகணுங்களா? ஃப்ரீ தர்ஷனம். நமக்கு ஃப்ரீலாம் போக முடியாது. ட்ரெயினில் போய்க்கலாம், அந்த பக்கம் போய்க்கலாம். கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம்ல. இது 500 ரூபா. அந்த பக்கம் 100 ரூபாண்ணா. தான் போகும். அப்பா வந்து கீழே வைக்க முடியல. நம்ம வழி எங்கே இங்கிருந்து வந்தோம்னா இங்கே ஒரு வழி போயிட்டு வா, அங்கே வரணும். வா.
மேலே ஒரே நிமிஷம். பெரிய தரிசன லைன். பெரிய தரிசன லைன் தானே அது. அவ்வளோதாங்க, சுவாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது. இந்த ஃப்ரீ தரிசனம் வந்து இன்றைக்கி பயங்கர கூட்டங்க. ஒருத்தர் ஃப்ரீ தரிசனத்துலேருந்து வந்தார். அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து 5 மணி நேரமாக லைன் நின்று தான் சாமி பார்த்தேன் அப்படின்னாரு. நாங்கள் எங்கள் பாப்பா தம்பியெல்லாம் கூப்பிட்டு வந்ததுனால ஃப்ரீ தரிசனம் போகல, பெய்டு தரிசனம் தான் போனோம். அது 500 ரூபா இல்லாத 200 ரூபா தரிசனத்தில் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே வாங்க, கடை வீதிக்கு போகலாம், ஏதாவது பொருள் வாங்கலாம். எங்கள் வீட்டம்மாவுக்கு வந்து வெளியில் வந்து கேஷ் பேக் வேணுங்களாம். கேஷ் வச்சுருக்காங்களோ இல்லையே, பேக் வாங்குறாங்க, அது வேறு விஷயம். அப்படியே வாங்க, நந்தினி டைரி, அதாவது தமிழ்நாட்டில் ஆவின் மாதிரி கர்நாடகாவில் வந்து நந்தினி. அங்கே போய்ட்டு காரமூர் இருக்கும், அதை குடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. காசு போடுறேன். எடுத்துக்கிறேன்னு பேக்லேயே போயிட்டு இருக்குது. பேக்கு கடை ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே போனாலும் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு பேக் எடுப்பேன், அவ்வளோதான். அதிகம்லாம் நான் எடுக்க மாட்டேன். சரி, ஓகே, 250 பண்ணிக்கோங்க. நான் 230 தான் கேட்கலான்னு பார்த்தேன், 250 சொல்லிட்டேன். Finally, I got this bag. இதுதாங்க மாதேஸ்வரம் மலர் பஸ் ஸ்டாண்டு. பாருங்கள், பஸ்ஸு வந்து நமக்கு இங்கேருந்து போகிற மாதிரி இருந்தால் சேலத்துலேருந்து இருக்குது, மேட்டூரில் போய் ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா குளத்தூர் வந்தோம்னா அங்கேருந்து பஸ் ஏறிக்கலாம். அப்படியே பின்னாடி இருக்கிற ஸ்டாச்சுவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு, அது தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னே வந்து நந்தினி டைரி ஒரு இடத்துல 2 இடத்துல தான் இருந்துச்சு. இப்போ திருமணம் பக்கமெல்லாம் நந்தினி டைரியாக இருக்குது. பால், மோர், அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பாதாம் கீரை அது இதுன்ட்டு ஏதோ நிறையா வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் 1 2 தான் இருந்துச்சு, இப்போ நிறையா வச்சுருக்காங்க. இப்போ பால் கடை எல்லா பக்கம் வச்சுட்டாங்கப்பா நந்தினி. இன்னும் ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல தான் இருந்தது, நிறையா பால் கடை இருக்குது. சாப்பாடுன்னு ஒன்று சாப்பிடணும்னா அதெல்லாம் சாப்பிட உண்டா இல்லையா? ஏன் மேடம்
இதில் இறங்கி பார்த்துக்கலாம். அங்கேயே போயிடலாமா நம்ம ஊர்? இது தக்காளி சாதம் புளி சாதம் அந்த கடைக்கு ஏதோ ஒரு பக்கம் அங்கே அதெல்லாம் இருக்குது. சாப்பாடு போடலான்னு வச்சுருக்கேன். எங்கே தண்ணி வந்தால் சொல்லுங்கள். தண்ணியாக இருக்குது. நான் வாங்கி குடிக்கவே இல்லைடா. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா தான் வந்து கார் பார்க்கிங்கு. நான் முன்னையே சொல்லியிருப்பேன் ஒரு 200 காருக்கு மேலே நிறுத்தலாம் அப்படின்ட்டு. இதுக்குள்ளேயே 2 இடத்துல வந்து பாத்ரூம் இருக்குது. ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. அதாவது கூட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துல அது சரியாக இருக்கும். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. நிறையா பேர் யூஸ் பண்ணையில் வந்து அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குமோ அப்படி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அவசர தேவைகளுக்காக. இப்போ இந்த வழியாக போனோம்னா தான் நமக்கு நேராக ராஜகோபுரம் போய் சேர்ந்துடலாம். இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் இதுதான் வழி. இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம் இருக்கும். என்னடா பிரச்சனை? உட்காரலாம், நல்லா உட்காரலாம். நான் உங்கள் அப்பா தானே என்ன தூக்கிட்டு போகிறேன். நான் சொல்லுவேம்மா அதை. அவ்வளோதாங்க, இன்றைய ஒரு நாள் பயணம் இனிதே நிறைவு பெற்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். அதுதான் எனக்கு ஊக்கமளிக்குன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.